இரவு நேரம் ஆகிவிட்டதே பெண்ணே, இன்னும் உறங்கவில்லை? எப்படி உறக்கம் வரும் சுவாமி? குமாரியின் மனது முழுக்க ராஜகுமாரனின் முகம்தானே. அப்படி ஒன்றுமில்லை. எப்படி ஒன்றுமில்லை? கிடைக்காத ஒரு விஷயத்தை பற்றி நினைத்திருந்து என்ன பிரயோஜனம்? இருந்தாலும் அவரை நினைத்து எனக்கு மிகவும் கவலையாக உள்ளது. அது ஏன் பெண்ணே? என்னை நினைத்து பைத்தியம் போல அலைகிறாராம் அவர். நான் ஏதோ ஒரு நாட்டின் ராஜகுமாரி என்று நினைத்து பல நாடுகளிலும் தேட ஆட்களை அனுப்பியிருக்கிறாராம். பாவம். தாங்கள் எனக்கு ஒரு உதவி செய்வீர்களா? என்ன பெண்ணே? எதற்கும் பிரயோஜனமில்லாத சமையல்காரியை தான் அவர் ஆசைப்பட்டார் என்ற உண்மை தெரிந்தால் தானாக நீங்கிவிடும் ராஜகுமாரனின் வேதனை. அவருக்கேற்ற வேறு ஒரு பெண்ணை மணமுடிப்பார். ராஜகுமாரனின் முன்னால் தாங்கள் இந்த உண்மையெல்லாம் தெரியப்படுத்துவீர்களா? இது என் வேண்டுகோள். உண்ண உணவு இல்லாமல் வந்த நமக்கு அன்னம் இட்ட குமாரியின் வேண்டுகோள் தானே சுவாமி. நிறைவேற்றாமல் இருக்கக்கூடாது. இருந்தாலும் ராஜகுமாரனிடம் நடந்த உண்மையை கூறுவதற்கு முன்பு தாங்கள் இந்த குமாரியின் முகத்தை கொஞ்சம் பாருங்கள். சமுத்திரிகா லட்சணம் பார்ப்பதில் பெயர் போனவர் என்னுடைய சுவாமி. முகத்தையும் உடல்வாகையும் பார்த்து ஒன்று சொன்னால் அப்படியே இருக்கும். நல்ல லட்சணம் உள்ள முகம்தான் நண்பா. அதிவிசேஷமான பல யோகங்களும் முகத்தில் தெளிவாக இருக்கிறது. அப்படி என்றால் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் சுவாமி. அதை இப்போது கூற முடியாது நண்பா. கூறினால் அதன் பலன் போய்விடும். நல்ல கனவு வரவேண்டும் என்று நினைத்துக் கொண்டு உறங்கச் செல். நீ காணும் நல்ல கனவுகள் எல்லாம் உண்மையில் நடக்க இன்னும் அதிக நாட்கள் இல்லை. இது என் சுவாமியின் வாக்கு. சிறிதும் சந்தேகப்பட வேண்டாம். தாங்கள் சென்று உறங்குங்கள். சந்தேகப்பட வேண்டாம் பெண்ணே. உன்னுடைய வேண்டுகோள் நினைவிருக்கிறது. நான் இப்போதே சென்று ராஜகுமாரனை சந்திக்கிறேன். ஓ, நான் கூறியது உண்மைதான் வேதாளமே. நான் இப்போதே ராஜகுமாரனை சந்திக்க வேண்டும். நாம் செல்ல வேண்டியது அஜந்தாபுர அரண்மனைக்கு. நீங்கள் அனைவரும் தான் திறமைசாலிகள் என்று நினைத்து பல நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நமது ரகசிய ஒற்றர்கள். அந்த பெண்ணை பற்றி எந்த செய்தியும் அறியாமல் தோற்று போய் திரும்பி வந்துள்ளீர்கள். அவளை கண்டுபிடித்தே ஆக வேண்டும். அதற்கு என்ன வழி என்று ஆலோசனை செய்யத்தான் உங்கள் அனைவரையும் இங்கு வர சொன்னோம். அதை தவிர எனக்கு உபதேசம் செய்வதற்கல்ல. அடியன் தங்களுக்கு உபதேசம் செய்யவில்லை. நகர மண்டபத்திற்கு வந்த பெண் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் என்று கண்டுபிடிக்க நமது ரகசிய ஒற்றர்களால் முடியாத நிலையில் பெரிய மனது வைத்து இனியும்
அந்த பெண்ணிற்காக காத்திருப்பதில் அர்த்தமில்லை என்ற என்னுடைய கருத்தைத்தான் கூறினேன். யாருடைய கருத்தும் எனக்கு தேவையில்லை. அதை கேட்கும் மனநிலையில் நான் இல்லை. அந்த பெண்ணை கண்டுபிடித்தே ஆக வேண்டும். இதுதான் என்னுடைய முடிவு. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இது என்னுடைய கேள்வி. நீங்கள் அனைவரும் உங்கள் மனதில் தோன்றும் வழிகளை சொல்லுங்கள். அதில் மிகவும் சிறந்தது என்று கூறும் ஆலோசனையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நமது ரகசிய ஒற்றர்கள் யாரும் அந்த பெண்ணை பார்க்கவில்லை. ராஜகுமாரன் கூறிய விவரங்கள் மட்டும்தான் தெரியும். ராஜகுமாரன் ஒற்றர்களுடன் எல்லா தேசங்களுக்கும் சென்றால் அந்த பெண்ணை கண்டுபிடித்து விடலாம். இந்த யோசனை சரியாக இருக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. அன்று வந்த பெண் ஒரு ராஜகுமாரிதான் என்று அனைவரும் நம்புவதால் அயல்நாட்டு ராஜாக்களை தங்கள் குடும்பத்துடன் நட்பு பாராட்டும் விதத்தில் நமது அரண்மனைக்கு வரவழைப்போம். அப்போது கண்டிப்பாக அந்த பெண்ணும் தன் தந்தையான ராஜாவுடன் இங்கு வந்துதானே ஆக வேண்டும். இந்த யோசனையும் சரியானதாக தோன்றவில்லை. கைதேர்ந்த ஒரு ஓவியனை வரவழைத்து அந்த பெண்ணின் உருவத்தை வரையச் செய்வோம். ராஜகுமாரனே அந்த பெண்ணை பற்றி ஓவியனிடம் விளக்கமாக கூறட்டும். விக்ரமாதித்யன்